Welcome to Madras College. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் சென்னை எக்மோர் மியூசியம். நீங்க எல்லா இடத்தையும் சொன்னீங்க, 6 பில்டிங் இருக்குன்னு. மொத்தத்துல 4 பில்டிங் கிட்ட முடிச்சாச்சு. டைனோசர் இருக்குன்றீங்க, ஆனா டைனோசரை மட்டும் காட்ட மாட்டேங்கிறீங்க. அதை தான் தேடிட்டு ஒரு ஆரம்பத்துல அதை தேட போய் தான் மற்றதெல்லாம் ஓடி போயிடுச்சு. அது டைனோசர்லாம் ஓடல, அதை தேட போய் தான் இவ்வளோத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் காயின்ஸ் தான். ஒரு நாட்டுக்கு ஒரு சோழ நாடு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஒரு நாட்டுக்கு ஒரு காயின் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம இந்தியால இருந்து வெளிநாட்டுக்கு போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு போவோம். இப்போ இந்தியாவிலே இந்த மாதிரியான இந்த சேர சோழ காலம் அப்படி இருக்கும் போது அப்போ அவங்கவுங்க ஒரு காயின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கவுங்க தனியா ஒரு இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க வந்து வீடியோ கேமராலாம் அலோட் கிடையாது. தனியா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும், தனியா டிக்கெட் எடுக்கணும். அதனாலதான் எல்லாம் வந்து இங்க போட்டோ நாட் அலோட் அப்படின்றாங்க. நீங்க வரும்போது கேட்டு ராஜராஜ சோழனோட காயின் போட்டு நிறைய இருக்குது போல இருக்கு. அதை வச்சு பேரே இங்க பாருங்க பாஸ், ஃபெதர்ல எல்லாம் மணி இருக்கு. இது ஒரு மணி. இதெல்லாம் காயின் ஷேப்ல எல்லாம் காயின், நைஃப் எல்லா ஷேப்லயும் காயின் வச்சிருக்காங்க. பல்லு, திமிங்கலத்தோட பல்லோட அதுவும் காசா யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த காலத்துல வந்து ஒரு பொருள் கொடுத்து தான் இந்த பொருள் வாங்கும். இந்த 10 ரூபாய் 10 ரூபா வச்சிருக்கிறேன். அதுல ஒரு 10 ரூபா வச்சிருக்கேன். பல பேர் வீட்டுல வந்து அரிசி பணம் எல்லாம் ஒளிச்சு வச்ச பணம் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? இங்க வாங்க, இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா பல வீட்டுல அரிசி பணம் எல்லாத்துலயும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. 500 ரூபாய் 1000 ரூபாய் காமிக்காதீங்க, திருப்பி மானிட்டைசேஷன் கொண்டு வந்து போறாங்க. ராஜா எல்லாம் யானை மேல உட்காந்துட்டு வரும்போது அந்த யானை தூக்கிட்டோம். யானை ராஜாங்களை வந்து மேல உட்காந்து யானை மேல உட்காந்துட்டு வருவாங்களே, அந்த பாகன் உட்காரத்துக்கு பின்னாடி வந்து ஒரு அரசர் உட்காந்துட்டு வருவார். ஒரு இதுல அந்த மாதிரி இங்க பாருங்க, கரெக்டா இருக்குல்ல? இது இவனை கூட இவங்க அண்ணனுக்கு தான் கரெக்டா இருக்கும். அதுவும் தெரியும் எனக்கு யாருங்க. ஆஸ்ட்ரிச் முட்டை பாத்தீங்களா? முட்டை இவ்வளவு பெருசா இருக்கு. அது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஆட்டுக்கால் பார்த்திருப்பீங்க, மாட்டுக்கால் பார்த்திருக்கீங்க, யானைக்கால் பார்த்திருக்கீங்களா? இங்க பாருங்க, ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நாய் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஆமா, யானைக்கால். நிறைய பேர் நாய்க்கறி கூட சாப்பிட்டுருக்கீங்க. அது கடைசி இப்படிதான் இருக்கும், பார்த்துக்கோங்க. யாரு ப்ரோ வாய்க்குள்ள பிரஷ் வச்சு பார்த்தீங்க? இவனை வச்சு தான் நம்ம சூழலை பாலிஷ் போடுவாங்க போல இந்த பிரஷ் எடுத்து. இது வந்து திமிங்கலத்தோட எலும்புக்கூடு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆமா, ஃபைனலி நாங்க தேடி வந்த டைனோசரை கண்டுபிடிச்சிட்டோம். தலைவர் அங்கதான் இருக்காப்ல. ஃபர்ஸ்ட் டைனோசரை காட்டுறோம், அதுக்கப்புறம் அதோட எலும்பு கூட காட்டுறோம். வாங்க. நான் அவங்க ட்ரீ பேசுறேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுனேன் நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். 3 1 2 3 தனுஷ் 3. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே பார்த்தோம்னா ஸ்கெலட்டன்ஸா இருக்குது. மிருகங்களோட எலும்பு கூடும். மேக்ஸிமம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, தாய்லாந்துல போயிட்டு சாப்பிட்றதுக்கு போனா எப்படி இருக்கும், முதலைக்கறி, தவளைக்கறி, ஆமக்கறி, இதுக்கு மேலே தாய்லாந்து பாம்பு கறி, அந்த மாதிரி தாய்லாந்து போயிருக்கீங்க. போறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஆக்சுவலா அது வந்து பாம்போட தோல் எவ்வளவு பெருசா இருக்கு. தோலே எவ்வளவு பெருசுன்னா அவன் இன்னும் திருந்தல மாமா. முட்டை போடும் போது கையில பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பிடிச்சிட்டாங்க போல, பாவம். போன வீடியோல பார்த்தது எல்லாம் உயிரோட பார்த்தோம், இப்போ வந்து உயிர் இல்லாம அந்த ஷோகேஸ்ல வச்சு பாக்குறோம். ஃபைண்டிங் நீ மூலம் வந்துச்சு, அதானே? தெரியும். கும்ப பண்டல் வந்துச்சு லாஸ்டா ஒரு படத்துல வச்சு. இல்ல, அந்த படம் நான் பாக்குறேன். உன் காமெடி அதோட எண்டு வா போனோம். ஏண்டா எங்களை சாவடிச்சதும் இல்லாம எங்களை இன்னும் எங்களை அடக்கம் பண்ணாம இப்படி வச்சு கொழுவுபடுத்திட்டு இருக்கீங்க. என்ன இப்போ இதுக்கெல்லாம் திடீர்னு உயிர் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்க அந்த படம் பாத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஜுமான்ஜி இல்லடா, நைட் அட் த மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். தெரியும். நம்ம இந்த வாயை வச்சு எப்படி மீனை சாப்பிட்றப்பான்னு கேட்க, இவ்வளோண்டு வாயை வச்சுக்கிட்டு எப்படின்னு கேட்கும் போதே என் மைண்ட் வேற எங்கேயோ போயிடுச்சு. அதனால நான் விட்டுறலாம்னு பாக்குறேன். வெக்கமா இல்ல? அண்ணா இப்போ இந்த ரூம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? வடிவேல் வந்து அரண்மா இது சந்திரமுகி படத்துல வந்து மேல ஸ்டெப்ஸ் ஏறும்போது சொல்லுவார்ல, சிங்கம், அவன் புலி, கரடி அப்படின்னு. எருமையெல்லாம் செத்து போயிருக்கேன் மாப்பிள்ள. அதேதான் மாப்பு. ஐயோ சிங்கோ, அதுதான் இது. ஜுமான்ஜி படத்துல வந்து அப்படியே முழுமுழும் ஆளை பார்த்துட்டேன்.
அப்படியே பேசினே மியூசியமுக்கு கரெக்டான ஆளை தான் கூப்பிட்டு வந்துருக்குறோம். எதுக்கு பார்த்தாலும் உடனே அவருக்கு ஞாபகம் வாங்கினா ஒரு இங்கிலீஷ் படம் தான் ஞாபகம். ஹாலிவுட் ரேஞ்சில் பேசுறாப்ல தமிழ். அவர் எந்த இங்கிலீஷ் படம் பார்த்தாருன்னு கேளுங்க. இங்க பாரு டிமோன் கும்பா. நீ இங்க வாடா, இங்க வாடா. இதுக்குதான் துண்டு என்ன பண்ணின்னு சொல்லாதடா. அருமையான காணும் உற்சாகம் பொங்குதே அக்கூன மாட்டாடா. இந்த பழைய படத்துல நான் எல்லா தலையை மட்டும் தொங்க வைப்பேன், அந்த மாதிரி தொங்க வச்சுக்கிறானுங்க. ஆனா இது ஒரிஜினல் தானே? ஒரிஜினல் தான். கையை பண்ணலாம். கை விட்டு போகிறதுனால கண்ணாடி வச்சிருக்கேன். கை விட்டு உள்ள நோண்டி அது நிறைய பேர் எதுக்காக இந்த கண்ணாடி போட்டு வச்சிருக்கேன்? இந்த பல்லு பாத்தியா, நான் புலி பல்லு போட்டுக்கிறேன், சிங்க பல்லு போட்டுக்கிறேன், ஆட்டிய பொண்ணு போட்டு, அதனால போட்டு வச்சிருக்கேன். இதை பாத்தியா, சிறுத்தை வந்து பன்னியை கடிக்குது. ஓகே, பன்னி எதை கடிக்குது? ஆக்சுவலா வந்து இங்க வந்து நம்ம ஆக்சுவலா வீடியோஸே எடுக்கக்கூடாது. அப்படி நீங்க வீடியோஸு ஃபோட்டோஸு எதனா எடுக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க டிக்கெட் கவுண்டர்ல வந்து டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. 700 இதோட ப்ரைஸ். இந்த சில மாதிரியே நிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? சந்திரமுகியாவே மாறின தருணம்னு போட்டுடலாம். இந்த பில்டிங் உள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து 7ஆம் அறிவு படத்துல வந்து சூர்யாவை ஒரு இதுல இறக்கி விட்டு நீச்சல் குளத்த மாதிரி இறக்கி விட்டு மதக்க விடுவாங்க. அந்த இடத்துக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு எனக்கு நகைக்கடை உள்ள வந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து பிரான்ஸ் கேலரி பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து காட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள சம்மந்தப்பட்ட சிலைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே 10th சென்ச்சுரியிலேருந்து இருக்கிற எல்லா சிலைகளும் இங்கே வந்து அவங்க வச்சுருக்காங்க. கெமிக்கல் அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளவுதான் யூஸ் பண்ண கெமிக்கல். இதுதான் அந்த காலத்து தேங்காய் திரி. நம்ம வீட்டில் வந்து இப்போ வந்து சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் வந்து இதை வச்சு பேச்சு தான் தேங்காய் ஜலைய வெத்தலை பொறுக்கு போட்டு ஒன்று ஆயிரத்தை சாப்பிடணும். இருப்பா வெத்தலை போட்டு வரேன். எங்கே போனாலும் எங்கள் ஊரோட ஒரு பெருமை வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு இடத்துல நம்ம பார்த்துடலாம். இதுதான் நாகூர் தர்கா. மேய்க்கிறது என்ன பெருமை? ஒரு ஸ்டெப்பு போடு. இப்போ ஒரு ஸ்டெப்பு போடு. இந்த பாரதியாரை பார்த்துட்டு உடனே போயிட்டீங்களா? பாரதியாரை விட்டு ஆதியனை. பாரதியார் ஃபேமஸ் ஆகுனது நம்ம ஆதியானா தான், தெரியுமா? செருப்படி வாங்க போறேன். ஆதியே பார்த்தாலே அடிக்கிறது. சீமராஜால ஒரு வண்டி வரும் தெரியுமா? அந்த வண்டி தான். ஆமா, ராஜாவின் இங்க 2 குதிரை இருந்தது, நான் எங்களை கட்டிக்கிட்டு ஜாலியாக ஓட்டிட்டு போகலாம். ஆக்சுவலி இந்த ஆர்ட்லலாம் ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஆனா நமக்கு அது புரியாது. அது ஒரு ஆங்கிள் பார்க்கணும். அதுக்கு நம்ம பிரகாஷ் சார் வந்து கூட்டின்னு வந்து பார்க்க வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் தோலாபுரத்தில் கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு வரியா தான் வரும். அது பெயிண்ட் வந்து மிச்சமா இருக்குண்ணே, அதனால அப்படி இப்படின்னு தடவி இருக்காங்க. ஆமா, தடவி இருக்காங்க. இது தெரியாது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸ்ட்ரா டீச்சருக்கு தெரியாம இருக்கு, நம்ம கிறுக்கி வைப்போம் நோட்ல. டீச்சரே தெரியாம தான் கவனிச்சிருக்கோம். குழந்தைகிட்ட கொடுத்து வரைய விட்டுருக்காங்க. ஸ்டார்டிங்ல வரையும் போது இப்படிதான் வரைஞ்சிருக்கு. நடந்து காலு இடுப்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல இருந்து ஒரு பாட்டும் தனித்தனியா வலிக்குது, தனித்தனியா மசாஜ். ஆக்சுவலி நம்ம அந்த ஒரு தாய்லாந்து போவோமா, ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா பார்த்து அடிச்சு சாப்பிடுங்க. ஆக்சுவலி நம்ம ஒரு இடத்துக்கும் நம்ம விசிட் பண்ணும்போது நமக்கு இந்த பெயின்லாம் தெரியல. நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வலி தெரியும். ஏன்னா எல்லா ஆர்ட், எல்லா சிற்பங்கள், கலைகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டோட நம்ம உள்ள போய் பார்த்தோம். இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கல்ல, மொத்தம் 6 பில்டிங் பார்த்துருக்கோம். 6 பில்டிங்லயும் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பா ஏதாவது பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? டைனோசர். வேற அதை தவிர்த்து அந்த காலத்துல உள்ள காயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது நல்லா இருந்தது. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? அந்த மரம்ண்ணே, இந்த பொம்மை மரம் அதேதான். ரவிவர்மா, எஸ்பெஷலி ரவிவர்மாவோட ஆயில் பெயிண்டிங்ஸ் நான் ஃபர்ஸ்ட்லாம் கேள்விதான் பட்டுருக்கோம். ரவிவர்மா வந்து இவ்வளவு வரைவாரு, ரொம்ப
நல்லா இருக்கும் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா கேள்விதான் பட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ரவிவர்மா ஆயில் பெயிண்டிங்ஸ் தான் பார்க்குறேன். அதுவும் அவரோட ஸ்டோரி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க, அது படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நான் ரவிவர்மா பெயிண்டிங்ஸை பற்றி நான் சொல்கிறேன், இது மாதிரி நிறையா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ வரைக்குமே இவங்க 2 பேருமே வந்து ரவிவர்மானா யாருன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்துக்கிறதுக்கும் தெரியல. ஆனால் அரோரா சின்சியரை பற்றி கேட்டிங்கன்னா உடனே சொல்லுவாங்க. சரி அட்லீஸ்ட் மொபைல் எடுத்து கூகுள்லையாவது சர்ச் பண்ணி பார்த்துட்டு யாருன்னு சொல்லுவேன். கண்டுபிடிச்சிட்டானே. கண்டுபிடிச்சியா யாரு? பலூன். இவ்வளோ நேரம் சொல்லிட்டு